அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எல்லோருக்குமே ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே க்ரீமியாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ பாஸ்தா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நார்மலாக வேக வைக்கிற மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. இன்றைக்கி நான் இதை மாதிரி குட்டி குட்டி பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை மாதிரி நல்லா வேக வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பாஸ்தா செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுறலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 10 பல்லு பூண்டை இதை மாதிரி பட்டரில் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா பட்டரில் வதங்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு பட்டரில் சாட்டே பண்ணதுக்கப்புறமா அது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா தக்காளி மசிய வெந்து வரட்டும். இந்தளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு அது நல்லா உருகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட 3 பல்லு பூண்டை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆரிகோனோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் மட்டும் போதும். அது கூட காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது கூடவே 1 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா இல்லைன்னா நீங்கள் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இதை மாதிரி பட்டரில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூட 100 ml பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூட அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இப்போது தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ நீங்கள் அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட 3 லீஃப் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ரொம்ப க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாஸ்தா செய்யும்போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாஸ்தா க்ரீம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு இறக்குனா போதும். நம்மளுக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். அது கூட லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக நம்ம கொஞ்சமாக ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டில் நம்ம இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக இது மாதிரி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாங்க, நல்ல க்ரீமியான சூப்பர் ரிச்சான பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாஸ்தா ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி சூப்பரான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.
வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.